ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மீன் தாங்க. சண்டேனாலே ஏதாவது செய்யணும். இன்றைக்கி மீன் செய்யலான்ட்டு மீன் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வஞ்சர மீன் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மீன் விலை மீனுங்க. இந்த மீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சாதாரணமாகவே விலை மீன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மீனோட பேர் என்னன்னு எனக்கு தெரியலங்க. ஏதோ புஜ்ஜி மீனா பஜ்ஜி மீனுன்னு சொன்னாருங்க. ஆனால் இது பார்க்குறதுக்கு கண்ணாடி பாறை மாதிரியே இருந்துச்சு. இந்த மீன் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்கும் இதோட டேஸ்ட்டுன்னு அது சாப்பிட்டதுக்கப்புறம் தாங்க தெரியும். இந்த மீன் வஞ்சர மீன் அளவுக்கு இருக்குமா இல்லை வெலை மீன் அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த மீன். சரி, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேன்னு தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. வஞ்சர மீன் நல்லாவே சூப்பராக இருந்துச்சுங்க. வறுக்கிறதுக்கு அவங்க ஸ்லைஸ் போட்டு கொடுத்துருந்த விதம் சூப்பராக ஸ்லைஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. நான் வழக்கமாக திருப்பூரில் வஞ்சிபாளையத்தில் தாங்க வாங்குவேன். இந்த வாட்டி ஜோஸில் வாங்கியிருந்தேன் மீன். ஜோஸில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. விலை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, ஆனால் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் இந்த மீன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறதுக்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குது. அதனால சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் முன்ன பின்ன காசு போனாலும் நம்மளுக்கு மீன் கெடாமல் இருந்துச்சுன்னா அதுவே போதுங்க. சில மீன்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே மஞ்சள் பூத்த மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு ஒரு எத்தனை நாள் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்படி வாங்கிட்டு அது ஒரு கவுச்ச ஸ்மெல் வரும். ஆனால் இந்த மீன்களில் அதோட ஸ்மெல்லெல்லாம் அந்த கெட்டு போகாத ஸ்மெல் அப்படி தாங்க இருந்துச்சு. மீனோட ஸ்மெல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வாடைங்கிற மாதிரியெல்லாம் வரல. இது வறுக்கிறப்பே இதோட ஸ்மெல் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மீன் சாப்பிட்டதுக்கு கிழங்கா மீன் மாதிரியே இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்ன கேட்டால் வஞ்சர மீனோடைய அந்த மீன் தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு வாட்டி அது உங்களுக்கு இந்த மீனோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் எனக்கு அந்த மீனோட பேர் சரியாக தெரியல. ஃபைனலாக மீன் குழம்ப வச்சு இன்றைக்கி சண்டே முடிச்சாச்சுங்க. இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியத்துக்கு சாப்பாடு. மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசங்க. வாங்க சாப்பிட்லாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.